ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அஷூர் தேவாப்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டலில் ஒரு பாதி படிச்சிருவோம், அதுக்கப்புறம் தான் தேவாப்ஸ்க்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கவர் பண்ண போகிற பர்சன்டேஜ் தான். ஸோ பேசிக் கான்செப்ட் ஒரு 20% to 30 நம்ம கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் சர்வீசஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 5 சர்வீசஸை மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக 5 சர்வீஸில் நிறைய சப் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், கவர்னன்ஸ். ஸோ கடைசியாக நம்ம அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறது. ஸோ அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சில சப் சர்வீசஸ் இருக்குது. அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி, அப்புறம் ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதை நம்ம 30லேருந்து 35% பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவாப்ஸ் சம்மந்தமாக ஒரு 4 டாபிக், அவ்வளோதான் நம்ம கவர் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ தேவாப்ஸில் 50% வந்து பேசிக் வரும். ஸோ பேசிக் எடுத்தது அது பேசிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா தேவாப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ க்ளவுடை பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இதெல்லாம் தேவையில்லை, நம்ம அடுத்தது போயிடலாம். ஸோ க்ளவுடை பற்றி ஐடியா இருக்கா? இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம ஐடி ரிசோர்ஸஸ் எல்லாமே விர்ச்சுவலாக கிடச்சுன்னா அதுதான் க்ளவுடு. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஐடி ரிசோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டோரேஜில் ஆரம்பித்து பிசி, நெட்வொர்க்கு, டேட்டா பேஸு, ஸ்டோரேஜ் எல்லாமே ஃபிசிக்கலாக இருந்தால் அது வேறு மாதிரி. ஸோ அதை அப்படியே நம்ம விர்ச்சுவலாக நம்ம காம்பேக்டாக ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே சமயத்தில் காஸ்ட்டு கம்மியாக நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அதுதான் க்ளவுடு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமான ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா பே ஆஸ் யூ கோ. நீங்கள் ஏடபிள்யூஎஸ் படித்தாலும் சரி, நீங்கள் மற்ற எந்த க்ளவுட் சர்வீஸ் படித்தாலும் சரி, ஸோ பே ஆஸ் யூ கோ அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே உண்டு. நீங்கள் ஏடபிள்யூஎஸ்லேயும் உண்டு, அஷூர்லேயும் உண்டு, அதுக்கப்புறம் கூகுள்லேயும் உண்டு, இன்னும் அலிபாபா எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ அலிபாபா அவங்களும் க்ளவுட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிஸ்கோலையும் க்ளவுட் இருக்குது, ஐபிஎம்மில் க்ளவுட் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச எல்லா கம்பெனியுமே க்ளவுட் சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் டாப் 3ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ், 2வது மைக்ரோசாஃப்டோட அஷூர், 3வது கூகுள். ஸோ இந்த 3 கம்பெனியும் மினிமம் 10%லேருந்து மேக்ஸிமம் 35% வரைக்கும் அவங்களோட ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 5% தான் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெருசாக அதை பற்றிலாம் யாரும் பேசுறதில்ல. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா விளம்பரம் தான். ஸோ யார் நல்லா விளம்பரப்படுத்துகிறாங்க, ஒரு ஃபேமஸான கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனி நோக்கி தான் நம்ம போவோம். ஸோ அதே மாதிரி தான் அமேசானுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி. ஸோ அதனால் அமேசானை நோக்கி போகிறாங்க. அதில் ஒரு சில நல்ல விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது, அவங்க கொடுக்குற சர்வீஸ் நல்லா இருக்குது, அதை பார்த்து போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் அஷூர்லாம் ஏடபிள்யூஎஸ்க்கு அப்புறம் வந்த கம்பெனி தான். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பழைய கதை தான். ஸோ அதனால் அவங்களுக்கு திரும்ப இதே நம்ம ரொம்ப சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. நான் உங்களுக்கு தெரியாத ஒரு சில டாபிக் மட்டும் பார்த்துட்டு நம்ம அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ முதல்ல வந்து ஃப்ரண்ட் எண்டு. ஸோ ஃப்ரண்ட் எண்டுனா ஒரு க்ளவுடை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ப்ரௌசர். ஸோ ப்ரௌசர் இல்லாமல் நீங்கள் க்ளவுடுக்குள்ளே போக முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அஷூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அஷூர் போர்ட்டல் லாகின் பண்ணால் தான் நீங்கள் அங்கே உள்ள சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ முதல்ல ப்ரௌசர் வேணும். அதுக்கடுத்தது பேக் எண்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ப்ரௌசரை யூஸ் பண்ணுறது வெறும் ப்ரௌசர் விர்ச்சுவலாக தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரௌசர் விர்ச்சுவலாக யூஸ் பண்ணலாம், க்ளவுடுக்குள்ளே விர்ச்சுவலாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரௌசர் வேணும் அப்படின்னா அதுக்கு பிசி வேணும். ஸோ அதுதான் கம்ப்யூட்டர். வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் தான் ப்ரௌசர் வேணும். ஸோ கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தாலும் ப்ரௌசர் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன வேணும்? நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க் சர்வ் பண்ணுறது சர்வர் வேணும்.
அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷின். ஸோ விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளேயும் நீங்கள் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணி விர்ச்சுவல் மிஷின்லேருந்தும் நீங்கள் ஒரு க்ளவுட் யூஸ் பண்ண முடியும். ஸோ க்ளவுடுக்குள்ளே க்ளவுட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பேக் அண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் நெட்வொர்க்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நெட்வொர்க் வேணும். ஒரு லேனோ மேனோ ஸோ ஏதோ ஒரு டைப் ஆஃப் நெட்வொர்க் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நெட்வொர்க் இல்லை அப்படின்னாலும் க்ளவுடு கிடையாது. வெறும் ப்ரௌசர் மட்டும் வச்சு நம்ம க்ளவுடை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஹார்ட்வேரும் வேணும். ஸோ ஹார்ட்வேர்னா ஒரு விர்ச்சுவல் பிசியோ இல்லை ரியல் பிசியோ உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் க்ளவுடுக்குள்ளே இருக்கிற சர்வீஸாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆர்கிடெக்சரில் இது 3 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்ளவுடே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு க்ளவுட் இருக்குது அப்படின்னா எல்லாமே ஒரு ரியலாக டேட்டா சென்டரில் அந்த குறிப்பிட்ட ஐடி ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினே க்ளவுடில் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு டேட்டா சென்டரில் லொக்கேட் ஆகிடும். ஃபிசிக்கலாகவே இல்லாத ஒரு டிவைஸை நம்ம விர்ச்சுவலாக கிரியேட் பண்ண முடியாது. ஃபிசிக்கலாக இருக்கிறத விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஒன்றுமே இல்லை, ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு செனான் ப்ராசஸரில் ஒரு 64 கோரில் ஒரு ஓஎஸ் போட்டு 11 ஓஎஸ் போட்டு ஒரு பிசி வேணும்னா கிடைக்காது. அது ரியலாக இருக்கணும். ரியலாக இருக்கிறத நம்ம ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணணுமே தவிர இல்லாத ஒன்றை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே அப்படி தான். ஸோ ஏதோ ஒரு டேட்டா சென்டரில் ஃபிசிக்கலாக கண்டிப்பாக லொக்கேட் ஆகிருக்கும். அதை நம்ம அங்கேயிருந்து ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால் மூலிமா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டிபி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டிபி எனி டெஸ்க் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? எனி டெஸ்க். ஸோ எனி டெஸ்கில் பண்ணுற அதே வேலை தான் நம்ம க்ளவுடில் பண்ண போகிறோம். எனி டெஸ்க் என்ன பண்ணுவோம்? ரிமோட்டில் ஒரு பிசி எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் க்ளவுடில் ரிமோட்டில் ஒரு பிசி ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த பிசியை ரிமோட்டில் எடுத்து அதை விர்ச்சுவலாக யூஸ் பண்ண போகிறோம். ரியல் டைமில் இருக்கிற பிசி மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணிக்க போகிறோம். ஸோ க்ளவுடு கம்ப்யூட்டர் அட்வான்டேஜ்லாம் நம்ம அதை சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ டைப்ஸ் ஆஃப் க்ளவுடும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை பற்றி நான் பெருசாக சொல்ல தேவையில்ல. ஸோ பப்ளிக் க்ளவுட் அப்படின்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் க்ளவுட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட யூசர்ஸ் மட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிஎஸ்க்குள்ள உள்ள எம்ப்ளாயி மட்டும் அந்த க்ளவுட் சர்வீஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் ப்ரைவேட். ஸோ பப்ளிக் அப்படின்னா யாரெல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஜஸ்ட் ஒரு லாகின் பண்ணிட்டா போதும். யார் வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்ரிட் க்ளவுட்னா அதில் 2 பார்ட்டுமே இருக்கும். ஸோ இது ப்ரைவேட்டும் இருக்கும், பப்ளிக் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊபர். ஸோ ஊபர் ஆட்டோ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஊபரில் போய் நீங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணி அந்த டாக்ஸியோ ஏதோ ஒரு சர்வீஸை நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் அது வந்து பப்ளிக். இதே ப்ரைவேட்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அட்மின் சைடுன்னு ஒரு சைடு இருக்கும். ஸோ அவங்க ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க. ஸோ அதில் ப்ரைவேட்டும் இருக்குது. நம்ம யூஸராக லாகின் பண்ணி நம்ம தேவையான சர்வீஸை எடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டு அதுக்கப்புறம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், முக்கியமாக சொல்லலாம் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 199 பே பண்ணோம்னா நம்ம அதில் உள்ள சர்வீஸை 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த மூவியை போய் நீங்கள் மூவியோ சீரீஸையோ டெலிட் பண்ண முடியுமா? நமக்கு அக்சஸ் கொடுப்பாங்களா? அது கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வியூ ஆப்ஷன் மட்டும் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அது பப்ளிக். அது எடிட் பண்ணோம் டெலிட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரைவேட். அது குறிப்பிட்ட அட்மின் அந்த ஒர்க்கை பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி இதை 3 டைப்பாக நம்ம பிரிக்க முடியும். இதை டீப்பாக நம்ம சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ரொம்ப டீப்பாக ஒரு தெரியாக ஓட்டிகிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம க்ளவுட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ பெனிஃபிட் அட்வான்டேஜ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ க்ளவுட்னால முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவிங் தான். ஸோ ஏன் இதை காஸ்ட் சேவிங்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 5 இயர் முடிச்சுட்டு நீங்கள் வெளில போனதுக்கப்புறம்
மேக்ஸிமம் எல்லாரும் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு வேலைக்கு போயிருவீங்க. சில பேர் அப்பா நிறையா பல கோடி வச்சுருக்காரு, சரி ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணி ஒரு 50 பேர் வேலை கொடுப்போம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடி, ஸோ நீங்கள் ஐடி ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்னால ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு சோகோ மாதிரி ஒரு கம்பெனியை பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் தேவைப்படும்? ஒரு பேசிக்காக பில்டிங் விட்டுருங்க, பில்டிங்கு டேபிள் இதெல்லாம் விட்டு, ஏசி இதெல்லாம் விட்டு வேற என்ன தேவைப்படும்? அது தவிர பிசி வேணும் கண்டிப்பாக. பிசியோ லேப்டாப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று. இப்போ எல்லா ஐடி கம்பெனிலையும் பிசிலாம் கொடுக்குறது இல்லை, டேரெக்டாக லேப்டாப் தான். ஒரு i5ஓ i7ஓ ஒரு லேப்டாப் கொடுத்துட்றாங்க, ஒரு நோட் புக் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒய்ஃபை இல்லை லேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு ஒய்ஃபை இருக்கலாம், இல்லை லேண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ நெட்ஒர்க்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் சேவ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு சர்வர் இருக்கும். உங்களுக்கு லாகின் கொடுத்துருப்பாங்க, அந்த லாகின் மூலயமா நீங்கள் உள்ளே போயிட்டு கொடுத்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதை உங்களோட ஒரு டெபாசிட்டியில் இல்லை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ், ஒரு சர்வர், அது வந்து என்ன சர்வர்னா இருக்கலாம். ஸோ MySQL, MS-SQL இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை சேவ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்காக ஒரு கம்பெனி அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதுக்கு நார்மலாக நீங்கள் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50,000 செலவு பண்ணாலும் லேப்டாப் வாங்க முடியும். ஒரு i5 லேப்டாப் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50,000 இல்லாமல் வாங்க முடியாது வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டோட வேணும்னாலும் ஒரு 50,000 ஒரு பேசிக் லேப்டாப்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் நெட்ஒர்க் வேணும். ஸோ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா லேண்ட், அது லேண்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும், இல்லை ஒய்ஃபை நீங்கள் கொடுத்தாகணும். சர்வர், இப்போ சர்வர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஜுகேஷன் பர்பஸுக்கு ஃப்ரீ ட்ரையல் சர்வர்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ MS-SQL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ எக்ஸ்பிரஸுங்கிறது ஃப்ரீ. என்டர்பிரைஸ் லெவலில் போனீங்கன்னா அதுக்கு நீங்கள் இயர்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ். இப்போ நார்மலாக வந்து கூகுள் ட்ரைவில் உங்களுக்கு 15 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா க்ளவுடில் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரணும். ஸோ அதுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஹார்ட்வேராக ஒரு பிசியில் ஃபிசிக்கல் சர்வர் வச்சுருக்கீங்க, அந்த ஃபிசிக்கல் சர்வரில் ஒரு டேட்டாலாம் சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 TB ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வருது. ஒரு SSD 10,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும், அது கம்மியாக கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வர் எடுத்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs சர்வர் மட்டுமே வரும். ஸோ அதுக்கு ஸ்டோரேஜ் ஆட் பண்ணும்போது ஒரு ஒரு யூஸருக்கே நீங்கள் ஒரு 50,000 70,000 வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் க்ளவுடில் அந்த யூஸரை நீங்கள் அக்சஸ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக நான் இப்போ காட்டணும் இல்லையா, ஆர்கிடெக்சர் மூலியமாக பார்க்கும்போது ஒரு ப்ரௌசர், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டிவைஸ், பேக் அண்ட் பிளாட்ஃபார்ம், நெட்ஒர்க், இது 3 இருந்தால் போதும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டிவைஸ்னால் ஒரு ப்ரௌசர், அவ்வளோதான். பேக் அண்ட்னா ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிசி. ஸோ ப்ரௌசர் யூஸ் பண்ணுற மாதிரி பிசினா அது என்னவா இருக்கலாம், ஒரு டூவல் கோராக இருந்தால் கூட போதும் இல்லையா. டூவல் கோரில் யூஸ் பண்ண முடியும்ல ப்ரௌசரை. ஸோ இப்போ டூவல் கோருங்கிறது i3 தான் டூவல் கோர். ஸோ i3 பார்த்தீங்கன்னா ஒரு 20,000லேருந்து ஒரு 35,000 வரைக்கும் i3யோட அந்த கான்ஃபிகரேஷன் கிடைக்குது. ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் ஒரு 40,000 சேவ் பண்ணலாம். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு 40,000 சேவ் பண்ண முடியும் நீங்கள் க்ளவுடில் யூஸ் பண்ணும்போது. ஒரு பேசிக்காக ஒரு பிசி இருந்தால் போதும், நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ரௌசர் ஆப்ஷன் இருக்கிற ஒரு பிசி இருந்தாலே க்ளவுடில் இருக்கிற அத்தனை சர்வீஸுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்க முடியும். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு தொழில் தொடங்குறது தான். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் கம்பெனி எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போகும். ஆனால் இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக தான் போடணும். ஸோ அதுதான் ஸ்டார்ட் அப். எடுத்தோடனே நீங்கள் பெருசாக போடுறீங்கன்னா அது ஸ்டார்ட் அப் கிடையாது, அது ஒரு பெரிய ஒரு
கார்பரேட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் க்ளவுடுக்கு போகிறது தான். ஸோ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியாக இருந்தீங்கன்னா க்ளவுட் சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது குறைஞ்சது 40% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாகவோ இல்லை விர்ச்சுவலாகவோ உங்களோட சர்வீசஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் சொல்கிறோம் காஸ்ட் சேவிங். நீங்கள் க்ளவுடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 50-60% சேவ் பண்ண முடியும். மினிமம் 40% உங்களுக்கு கண்டிப்பாக சேவிங்காக இருக்கும். ரெண்டாவது செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம ஃபிசிக்கலாக ஒரு பிசி வச்சுருக்கோம்னா செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம பிசிக்கு என்ன பண்ணுவோம்? ஃபிசிக்கலாக நம்ம ஒரு பிசி வச்சுருக்கோம், லேப்டாப் வச்சுருக்கோம், பாஸ்வேர்ட், அப்புறம் வைரஸு மால்வேர், இந்த அட்டாக்ல என்ன பண்ணலாம்? அது என்ன பண்ணுவோம்? விண்டோஸ் டிஃபெண்டர், விண்டோஸ் மிஷினாக இருந்ததுனாக்கா விண்டோஸ் டிஃபெண்டர் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. அப்படி தானே? எல்லா பிசிலையுமே விண்டோஸ் டிஃபெண்டர் ஓஎஸ் கூட இன்ஸ்டால் ஆகி வந்துடும், யூஸ் பண்ணிப்போம். இதுலேயே நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் அதை பார்க்கணும். வைரஸ்லாம் வந்து வைரஸ் அட்டாக்லேருந்து நம்ம சேஃபாக இருக்கணும்னா தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ கேஷ்பஸ்கை, K7, அவஸ்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது மினிமம் ஒரு வருஷத்துக்கு 300 ஆரம்பித்து நீங்கள் டோட்டல் செக்யூரிட்டி கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 1000-2000 வரைக்கும் அதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் க்ளவுடில் யூஸ் பண்ணும்போது அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இது எல்லாத்தையுமே அந்த க்ளவுடு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, அஷூரோ இல்லை AWSஓ, அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதுதான் எங்கள் செக்யூரிட்டியில் முக்கியமாக சொல்ல வருது. ஸோ அவங்க வந்து அட்வான்ஸ் லெவல் செக்யூரிட்டி ஃபீச்சரை அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம சர்வீஸ் வாங்குகிறோம், நம்மளுடைய டேட்டாஸ், நம்மளுடைய சர்வீஸ் எல்லாமே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே பண்ணிடுவாங்க. அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி, அதுக்கு அடுத்தது மொபிலிட்டி. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி இதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சிருக்க பிசி, ஒரே ஒரு பிசிலேருந்து மட்டும்தான் க்ளவுட் ஆக்சஸ் பண்ண முடியும்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் போதும் க்ளவுட் சர்வீஸுக்கு. நம்ம அமெரிக்காவில் இருந்தாலும் அக்சஸ் பண்ண முடியும், ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் அக்சஸ் பண்ண முடியும், நம்ம பாண்டிச்சேரியில் இருந்தாலும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி. ஒரு மொபைல் கூட நம்ம அக்சஸ் பண்ண முடியும் ஒரு சர்வீஸை. அதுக்கு இந்த டிவைஸ் தான் வேணும், அந்த ஒரு குறிப்பிட்ட பீஸ்லேருந்து மட்டும்தான், அந்த குறிப்பிட்ட கான்ஃபிகரேஷன் உள்ள பீஸ்லேருந்து மட்டும்தான் நம்ம பண்ண முடியும்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன். நீங்கள் மற்ற சர்வீஸ் கூட கொலாபரேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு சர்வீஸ் எடுத்துருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் எடுத்துருக்கீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் மற்ற சர்வீஸை யூஸ் பண்ண முடியுமா? கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியும், பண்ணுறீங்க இல்லையா? ஸோ கூகுளில் ஒரே ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும், கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ணலாம், கூகுள் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணலாம், கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணலாம். அது ஒரு 10-12 சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி தான் எல்லா க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் ஒரே ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா போதும், மற்ற எல்லா சர்வீஸ் கூடயும் நீங்கள் கொலாபரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவைப்படாது. ஸோ ஒரே அக்கௌண்ட்டு எல்லா சர்வீஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குகிற கம்பெனியை பொறுத்து இருக்குது. ஸோ அதிகமாக க்ளவுட் சர்வீஸ் ஒரு கம்பெனி தான் 3 தான், AWS, மைக்ரோசாஃப்ட், கூகுள். ஸோ நீங்கள் உங்கள் சர்வீஸ் எதுக்கு சூட்டபுளாக இருக்கும், ப்ரைஸ் வைஸும் சரி, ஆப்ரேஷன் வைஸும் சரி, அதுக்கப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் வைஸும் சரி, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டி நீங்கள் வாங்குகிற சர்வீஸில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் வார் நடக்குது, அதனால் நம்ம டேட்டாலாம் வந்து டேட்டா சென்டர்லேருந்து டெலிட் ஆகிடும். ஸோ திரும்ப அந்த டேட்டாவை நம்ம ரெக்கவர் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையே கிடையாது. இருக்கிற 140 கண்ட்ரியில் அஷூரோட டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டேட்டா சென்டர்லையுமே உங்கள் டேட்டா காப்பி ஆகிடும், டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ அதனால்
ஒரு கண்ட்ரியில் ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை வாரம் நடந்தால் கூட நீங்கள் ஒரு டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கூகுள் டிரைவ்லேயே ஒரு டேட்டா வச்சுருக்கோம். இப்போ இந்தியாவில் ஒரு ஆட்டம் பாம்பு போட்டாங்க, இந்தியாவே அழிஞ்சு போச்சு, நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா முக்கியமான ஒரு டேட்டா கூகுள் டிரைவில் வச்சுருக்கோம். இங்கே நம்ம அமெரிக்கா தப்பிச்சு போயிட்டு அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூகுள் டிரைவில் உள்ள டேட்டாலாம் அழிஞ்சு போயிடுமா? நீங்கள் அழிஞ்சு போயிட்டா கூட உங்களோட கண்டென்ட் அப்படி தான் இருக்கு, அது எங்கேயும் மாறாது. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளோட டேட்டா மல்டிபிள் டேட்டா சென்டரில் சேவ் ஆகிருக்கும். அதனால் ஒரு ஏரியாவை டிபெண்ட் பண்ணி அந்த டேட்டா இருக்காது. ஸோ அதுதான் சொல்லுவாங்க டிசாஸ்டர் ரெக்கவரி. எவ்வளோ பேர் டிசாஸ்டர் வந்தாலும் நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கலாம், இல்லை ஹியூமன் மேட் டிசாஸ்டராக இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம டேட்டா சேஃபாக இருக்கும். அடுத்த லாஸ் ப்ரிவென்ஷன். ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி இருக்கிறதுனால லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம டேட்டா எப்பவும் சேஃபாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் அப்டேட். இது கொஞ்சம் கவனி. ஸோ ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மொபைலில் என்ன பண்ணுறோம், இப்போ ஆண்ட்ராய்டு 16 ரிலீஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு பிராண்ட் ஃபோனுக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுமா அது மொபைலில் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இல்லையா? ஸோ அப்டேட் வந்துருக்கு, அதை நீங்கள் அப்டேட் கொடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுப்பீங்க. ஸோ க்ளவுடில் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உடனே கேட்க மாட்டாங்க, நீங்கள் அப்டேட் பண்ணணும் அதுக்காக வெயிட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் உங்கள் சர்வீஸை பண்ணிட்டே இருக்கலாம், பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ ஐடியில் இருக்கீங்களோ அந்த 1 or 2 hours இல்லை 1 or 2 minutes கூட ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா சென்டர்லையும் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1 Gbps மேலே இருக்கும். 1 Gbps யூஸ் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் Mbps தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்பீடு. ஆனால் டேட்டா சென்டரில் மினிமம் ஸ்பீடே வந்து 1 Gbps இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம், செய்யலாம். அந்த டேட்டா சென்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டா சென்டரோட ஸ்பீடை செக் பண்ணி பார்த்தோம்னா மினிமம் 1 Gbps மேலே இருக்கும். அப்போ நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த அப்டேட் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேவா? அதுதான் நம்ம வெயிட் பண்ணணும். அதை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டு கிளிக் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எப்போ நம்ம கொஞ்சம் ஐடியா இருக்கோமோ அந்த டைம் யூஸ் பண்ணி அவங்களே அப்டேட் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா சர்வீஸ்லையுமே. நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே சஸ்டைனபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்தந்த கண்ட்ரியில் அந்தந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனாக்கெலாம் போயிட்டு ஒரு மற்ற கண்ட்ரியோட கம்பெனிஸ் ஒரு சைனாவில் போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட லாஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. எப்படின்னா அந்த கண்ட்ரியோட சிட்டிசன் மட்டும்தான் கம்பெனி ஆரம்பிக்கணும். ஸோ ப்ராஃபிட் அந்த சைனீஸ் சுற்றில் தான் இருக்கணும். ஸோ அதர் கண்ட்ரியோட அமௌண்ட்டில் டாலர்லையோ மற்ற இதில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க ப்ராஃபிட்டை இங்கே எடுத்து போடுவாங்க. அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு கம்பெனியை அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ அங்கே என்ன பண்ணுவோம், அங்கெல்லாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கும், ஒரு சில ரூல்ஸ் வயலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம கிரியேட் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு சிலர் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு. நம்ம க்ளவுட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸ்பீடு வந்து நார்மல் ஸ்பீடு ஒரு இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது 10 Mbps 20 Mbpsக்கு நார்மலாக ஒர்க் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹைஎண்டு சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நம்ம ஃபிசிக்கலாக வச்சுருக்க நெட்ஒர்க்கோட ஸ்பீடு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடாக நெட்ஒர்க் இருக்கிறத விட ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ 50 Mbps நமக்கு கிடைக்குது அப்படின்னாலும் அந்த 50 Mbpஸும். ஸோ அடுத்தது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம
ஃபிசிக்கலாக திடீர்னு ரோடு ஒர்க் பண்ணும்போது கேபிளை கட் பண்ணலாம். ஸோ கேபிளை கட் பண்ணும்போது என்ன ஆகும், நெட்வொர்க் கிடைக்காது. ஸோ நெட்வொர்க் இல்லைன்னா க்ளவுடே கிடையாது. அதே மாதிரி பிசி ரன் ஆகிட்டு இருக்க பிசி வந்து திடீர்னு ஹீட் ஆகியோ இல்லை ஓவர்லோட் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு ஷட் டவுன் ஆகலாம், இல்லை பவர் ஃபெயிலியர் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் வரும். ஸோ இதெல்லாம் வந்துன்னா நம்மளால் க்ளவுட் சர்வீஸை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி. ஸோ என்ன தான் நம்ம 99.99% செக்யூரிட்டி க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்துப்பாங்கன்னு சொன்னாலும் அதையும் தாண்டி ஹேக் பண்ணுறதுக்கு ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டிங்கிறது நம்ம 100% அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாது. ஸோ செக்யூரிட்டி ப்ராப்ளமும் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வசிரெக்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் 230 மில்லியன், ஸோ மில்லியனா பில்லியனான்னு தெரியல கரெக்டாக, அவ்வளோ டாலர்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கே உள்ள காயின்லாம் வந்து தேடிட்டாங்க. ஒரு சைனாவோ ஜப்பானோ தெரியல, சைனா கொரியா 2 பேரில் யாரோ ஒருத்தர் 230 மில்லியன் பில்லியன் சம்திங் ஏதோ ஒன்று ஒரு ஹேக்கர் அட்டாக் பண்ணி அதில் உள்ள அவ்வளோ காயின்ஸை திருடிட்டாங்க. ஸோ எவ்வளோ தான் சேஃபாக அந்த பிளாட்ஃபார்ம் வச்சுருந்தாலும் அதையும் உடச்சி உள்ளே போகிறதுக்கு ஒரு சில ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம க்ளவுட் சர்வீஸ்லேயும் மேக்ஸிமம் நம்ம 99.999 எத்தனை ஒரு 5 9 சொன்னால் கூட 0.0001% ஹேக்கர்ஸ் இருந்து அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. ஸோ க்ளவுட் சர்வீஸ் மாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படிச்சிருப்பீங்களா, பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அதை விட்டுருவோம், அடுத்தது போய்க்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கவனி, இந்த சர்வீஸுக்குள்ளே தான் நம்ம சப் சர்வீஸை பார்க்க போகிறோம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்ம விர்ச்சுவல் கம்ப்யூட்டர், அதாவது விர்ச்சுவல் மிஷினை இந்த சர்வீஸ்க்கு தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு 5-6 விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுவோம். அது எல்லாமே இந்த ஐஏஎஸ்கே தான் வரும். ஸோ அது இன்னொரு பேர் தான் ஹார்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ நம்ம இந்த சர்வீஸுக்கு கீழே ஒரு சில முக்கியமான சப் சர்வீஸை யூஸ் பண்ணுவோம். அதனால் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இதை மேக்ஸிமம் எல்லா கம்பெனியுமே இந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.